18 தர்பார் வந்துட்டாயா. நம்ம தர்பார்ல வழக்கம் போல இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயத்தை அங்கங்க எடுத்து வந்து கோர்த்து உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்கிறோம். வாங்க நேரா நிகழ்ச்சிக்குள்ள மடமடன்னு போவோம். பெண்கள் எல்லா துறையிலும் சக்கு சக்குன்னு உள்ள வந்துட்டாங்க. இப்போ ஓட்டுநர் துறையில கோல வச்சு கெட்டி கொடி கட்டி பறந்து போய்கிட்டே இருக்காங்க. அதுலயும் இப்போ ஆமினி பஸ்ஸை வர ஒரு அம்மா ஓட்டுறாங்க. அவங்ககிட்ட எப்படி இந்த ஆமினி பஸ்ஸை மெயின்டைன் பண்ணி ஓட்டுறேன்னு கேட்டா, எங்க வீட்டுக்காரர் மட்டும் இல்ல என் கூட இருக்கிற நண்பர்கள்லாம் கொடுக்குற உத்வேகம் தான் காரணம்னு சொல்லி அசத்தி விட்டாள்டா. எனக்கு வந்து ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணி நல்ல பேக் போனாக இருந்து இந்த ஃபீல்டில் இன்னும் ஷைன் ஆகணும்னு நினைக்கிறோம். தமிழ்நாட்டிலேயே நான் தான் முதல்ல ஆம்னி பஸ் ஓட்டுறா அப்படிங்கிறாங்க. இதுக்கு வேறு ஏதாச்சும் பெண்கள் இருந்தாலும் அவங்களும் வெளியே தெரியணும். இந்த சிங்கமுனரின்னு ஒரு ஏரியா இருக்கலாம், அங்கே ஒரு பஸ் போயிட்டே இருந்திருக்கு. சரன்னு மலை மேலே போகும்போது சடக்கு நின்று போச்சு. அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. எப்போ பார்த்தாலும் வண்டியை நிற்கிறதுன்னு தள்ளுறது இதான் வேலையாக போச்சுன்னு லெஃப்ட்டு ரைட்டு இந்த வில்லிவாக்கம் பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டருக்கு நல்லா கோலத்தை போட்டு எங்கள் மொழி எங்களுக்கு தான்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போயிட்டாங்கன்னா நம்ம கண்ணை விரித்து பார்க்க வேண்டியதான் பாக்கி. எல்லாரும் வெவ்வேறு விஷயங்கள்ல நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு பாப்பா எட்டி பார்க்கறோம் நினைச்சு சடக்குன்னு சட்டிக்குள்ள மண்டே விட்டுருச்சுங்க. சட்டி மண்டையிலேருந்து வரமாட்டேங்கி எங்க நினைச்சுன்னா காஞ்சிபுரத்தில். அப்புறம் படாத பாடுபட்டு அந்த சட்டியும் அந்த பாப்பாவையும் வெளியே இழுக்குங்குள்ள போதும் ஆகிப்போச்சு. ஒரு இடத்துல கல்யாணம் நடந்திருக்கு. அங்க சேர தூக்கி எரிஞ்சிருக்காங்க. சர்ரு சர்ரு சர்ருன்னு. ஏன் என்னத்துக்குடா எரியுதுன்னு கேட்டா, ஒரே ஒரு ரசகுல்லா கேட்டேன். கூட்ட வைக்க வேண்டியானே, நான் மொய்யெழுதாம்ல போறேன், வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சேர கொண்டு எரிஞ்சிருக்காங்க ரசகுல்லாவுக்கு. உலகத்தில் எவ்வளவு மொழி இருக்கு, இந்தியாவில் எத்தனை மொழியை பேசுறோம். நீ ஏன் இந்த மொழியை தான் பேசணும், இந்த மொழியில தான் இது பண்ணணும், இந்த மொழியில தான் தொடர்பு வச்சுக்கணும், ஏன் எங்களை போட்டு படுத்துறேன்னு சொல்லி அண்ணன் ரொம்ப கோபத்தில் இருக்கார். இந்தியாவில் இத்தனை மொழி இருக்கும்போது நான் ஏன் அந்த இந்தியை மட்டும் படிக்கணும்? ஏன் நான் தெலுங்கு படிக்கக்கூடாது? நான் ஏன் வங்காளம் படிக்கக்கூடாது? நான் ஏன் போஜ்பூரி, மகாராஷ்டிரா, இந்த மணிப்பூரி இதெல்லாம் நான் ஏன் படிச்சுக்கிற கூடாது? ராஜஸ்தானிலாம் தனி மொழி தானே, பீகாரி தனி மொழி, பஞ்சாபி தனி மொழி, அதெல்லாம் நான் ஏன் படிச்சுக்கூடாது? நான் ஏன் கன்னடம் இந்த மலையாளம் கற்றுக்க கூடாது? அது ஏன் உங்களுக்கு அதில் என்னது? இந்த இந்தியை மட்டும் சொல்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் உங்கள் மொழி எப்படி உங்களுக்கு உயர்வாக இருக்கோ அது மாதிரி தானே எனக்கு என் மொழி. ஏப்பா எல்லாம் உலகமே வளர்ந்து போச்சு, நீங்க இந்த மொழியை படிக்காதனால தான் பின்னாடியே கிடைக்கிய அப்படின்னு எங்களை சொல்லுதீங்களா? அப்புறம் எனத்துக்கு அங்கிருந்து பூரா பேத்து தமிழ்நாட்டுக்கு ட்ரெயினா அனுப்பிச்சு விடுதிய. எங்கன பார்த்தாலும் பானிபூரியை வித்துக்கிட்டு இதை வித்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் நீங்க தான் வளர்ந்துட்டீங்கல்ல, அங்கே இருக்க வேண்டியதானே, நாங்க அப்படியே இருந்துட்டு போறோம் அப்படின்னு சொன்னாலும் ஏயா விட மாட்டீங்கன்னு அண்ணன் ரொம்ப கோபமா இருக்காருங்க. கேட்கறது இந்தி பேசுற மாநிலங்கள் நீ வளர்ந்துட்டியா, அப்புறம் எதுக்கு இங்க வந்து தட்டேந்திக்கிட்டு இருக்க? 1.5 கோடி பேர் இங்கே என் வீட்டில் வந்து இங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. எதுக்கு வேலை செஞ்சுற? என்ன வளர்ந்துட்டா நீ? என்ன வளர்ந்துட்டா நீங்க? வாங்க வட இந்தியா முழுக்க பார்ப்போம். வீடு இருக்கா இல்லை எதில் வளர்ந்துக்க? நீ எதில் வளர்ந்துருக்க? மருத்துவத்திலையா இல்லை கல்வியிலையா?
வயிற்றுக்காரத்தனம் பண்ணக்கூடாது. ஏதாவது பேச்சு வளர்ந்துருக்கு நாடே பிச்சைக்கார நாடா இருக்கு. வளர்ற பட்டியலே இல்லை இந்தியா. வளர்ற பட்டியல இந்தியா இருக்கா? பட்டினி, உலக பட்டினியில் இருக்கிற நாடுகளின் குறியீடுல எத்தனாவது இடத்துல இருக்கு? ஊழல்ல தலை சிறந்த நாடு, பசி பட்டினியில தலை சிறந்த நாடு இந்தியா. இந்த வளருதுன்னு வெறும் வெற்று வார்த்தையை வச்சு பசப்பிக்கிட்டு இப்படியே பேசிட்டு இருக்கிறது எத்தனை நாளைக்கு ஏமாத்திட்டு இருப்பீங்க? அண்ணே, இவ்வளவு வேகமா இருக்கீங்களே, இந்த வேகத்தோட வேகமா போய் சடக்குன்னு விஜயோட கூட்டணி வச்சிருப்பீங்களோ அப்படின்னு கேட்டா அதெல்லாம் முடியாது. அண்ணன் கோபம் அணகடந்து இருக்கும், ஆனா கூட்டணி விஷயத்துல கும்மி அடிக்கிற மாதிரிலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என் மேல உங்களுக்கு அவ்வளவு கோபமும் அவ்வளவு வன்மை எதுக்கு வச்சிருக்கீங்க? ஏங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பெரிய பெரிய தலைவர்கள் விட்டே நான் போகல. எனக்கு சரி வர, நான் எடுத்துக்கிட்டு போற அரசியலுக்கு சரி. செல்போனை எடுத்து இப்படி மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கலாம், நான் பேச மாட்டேன் அப்படின்னு அவருக்கும் ஒரு ஐயாவுக்கு இடையில இப்ப தகராறு நடந்துட்டு இருக்குல்ல, அவரை தான் லேசா வறுத்து விட்டுருக்காரு. ஒரு பொறுப்புள்ள காவல்துறை அதிகாரியின் வேலையா திமுகவின் மாவட்ட செயலாளர்கள்லாம் கூட ஒழுங்கா இருக்கும்போது நீ இதே ஏன் பேசிட்டுருக்கேன்னு நீங்க கேட்கணும். நான் ஏதாவது பேசுனா நீங்க அப்படி பேசுறாரு இப்படி பேசுறாருன்றீங்க. தேவையில்லாத ஒரு போலீஸ் அதிகாரி அந்த வேலையை தான் பார்க்கணுமே ஒழிய ஒரு கட்சிக்காரன் மாதிரி திருப்பி சீண்டிக்கிட்டு இருந்தா வெறி வருமா வராதா? நீங்களே பாருங்க. நீங்க அவரை தானே போய் கேட்கணும். உன் வேலை என்னையா அதை பாரியா? இத்தனை காவல்துறை அதிகாரிகள் இருக்கும்போது, இவ்வளவு IPS அதிகாரிகள் இருக்கும்போது இவர் மட்டும் இந்த வேலையை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே, என்னையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்க முன்னாடி உட்காந்து பதில் சொல்றதுனாலயா? அவரை கேளுங்க, என்னையா பழக்கம், என்னையா அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. உயர் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க கேட்கணும். அவங்க தான் அனுமதிக்கிறாங்க, பேச சொல்றாங்க, அவரை திருப்பி இழுத்து விடுறாங்க. அதுக்கு தான் அவருக்கு பதவி உயர்வு கொடுக்குறாங்க, அவர் அதே இடத்துல இருக்க வைக்கிறாங்க. அவர் ஒரு அரசாங்கம் நடத்துவார். நீங்க எங்க வழக்கு போடுங்க என் கட்சிக்காரன் மேல, அங்க இருக்கிற ஒருத்தரை சொல்லி அங்க ஒரு வழக்கு போட சொல்லி தூக்கிட்டு போயிடுவாப்ல. போனவன செல்போனை பறிச்சிருவாப்ல. அதாவதுங்க, இப்போ இதுக்கு எதிர்வினை ஆட்டுறோம் இல்லையா, அவர்கிட்ட போய் ஐயா உங்களை பத்தி இந்த மைக்கு முன்னாடி அப்படியே புலிகேசி மாதிரி பொங்கு வர அவரை பத்தி எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, நேரம் இல்லை எனக்கு, யார்கிட்ட வேலை எடுக்கு ஜோலி எடுக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவர் விருவாட்டுக்கு போறாரு. யாருன்னு தானே வாக்கிய பாருங்க தெரியும். இல்லை, ஏற்கனவே போட்ட வழக்கு நிலுவையில் இருக்கு. அதனால இப்போ நான் எதுவும் பேச விரும்பல. அதனால தான் வழக்கறிஞர் எல்லாத்தையும் சொல்ல சொன்னேன். இந்த மைக்கு புலிகேசிக்கெல்லாம் நான் ரியாக்ட் பண்ண விரும்பல, விடுங்க. இந்த மைக்கு புலிகேசிக்கெல்லாம் நான் ரியாக்ட் பண்ண விரும்பல, விடுங்க. பார்த்து அடுத்து நம்ம அண்ணன் OPS அண்ணன் அப்படி கூடி போயிட்டு இருந்தவர்கிட்ட, அண்ணன் வாங்க, இந்த செங்கோட்டை அண்ணன் பற்றி அப்படி ஏதோ பரட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க, அப்படி போகுது, நீங்கள் ஏதாவது பேசியிருக்கீங்களா, ஏதாவது சமாதானமா அப்படி இப்படின்னு கேட்டால், உன் வேலையெல்லாம் எனக்கு தெரியுது, நான் போய் அவர்கிட்ட ஏதாவது பேசணும், நீ அங்கிட்ட மூட்டி விடணும், அவரை கட்சியை விட்டு தூக்கி அப்புறமேட்டு நாங்கள் 2 பேரும் இப்படி கிடக்கணும், இந்த பாச்சாலம் என்கிட்ட பலிக்காதுன்னு நம்மக்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். என்னை பொறுத்தவரையில் நான் இணைய வேண்டும் என்ற ஒத்த கருத்தோடு இருப்பவர்களிடம் தொலைபேசியில் பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன். அவர்கிட்ட பேசுவீங்களா? அவர்கிட்ட பேசுவீங்களா? பேசிருக்கீங்களா? வேணுமா? எப்படியாவது சண்டை இழுத்து விடணும். அவர் மேல நடவடிக்கை இருக்கணும். அதனால பல பிரச்சனைகள் உருவாகணும். எந்த பிரச்சனை சொல்லுங்க, சேனல் எந்த சேனல் நீங்க ஒருங்கிணைக்க ஒரு ரீதியாக நடந்துகிட்டு இருக்கு. சில பிரச்சனைகளையும் நான் சொன்னேன், சில ரகசியங்களை வெளியே சொல்ல முடியாது. ஒருங்கிணைப்பதற்கு இணைவதற்கு தடையாக இருக்கு. தமிழ்நாடு பூரா அப்படி பார்த்தோம்னா அங்கங்க எல்லாம் சொல்ல முடியல. ஆனா என்னை அப்பான்னு கூப்பிடுவாங்க, தம்பின்னு கூப்பிடுவாங்க, சித்தப்பான்னு கூப்பிடாதீங்க, புலங்காக அடையுதே என்ன இதெல்லாம் அப்படின்னு குத்துறாருல. தமிழகம் மிகப்பெரிய பாலியல் பூமியாக மாறிவிட்டது. இப்படிப்பட்ட வக்கிரமான சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்னை எல்லா குழந்தைகளும் அப்பா என்று அழைக்கிறார்கள் என்று சொல்வது மிகவும் வேதனையாக இருக்கிறது. எதற்காக அப்பா காப்பாத்து என்கிற நோக்கத்தில் அழைக்கிறார்களா என்ன என்று எனக்கு புரியவில்லை. இப்படி நாம பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற மக்கள்கிட்ட போய், மக்களே நமக்கு தாய்மொழின்னு ஒன்று இருக்கட்டும், இப்போ மற்ற மொழியும் படிங்க அப்படின்னு சொல்லுதாங்களே, அது கண்டிப்பாக படிக்கணுமா? அதனுடைய தேவை என்ன? நம்ம மனசில் இருக்கிற கேள்வியை அள்ளி போட்டோம், அவங்க பதில கிள்ளி கொடுத்துருக்காங்க. எது வேணுமோ ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரவர் காலத்துக்கும் அவருடைய தேவைகளுக்கும் அவருடைய பழக்க வழக்கத்துக்கும் நடைமுறைகளுக்கும் எந்த மொழி தேவையோ அதை அவர் கட்டாயமா படிச்சுக்கிறது நல்லது. ஆனா என்னன்னா இப்ப மொழியில கட்டாயப்படுத்தக்கூடாது. தமிழ் மொழியை தவிர மற்ற மொழியிலும் கத்துக்கிறது ரொம்ப
நல்லது. அதனால நம்ம தமிழ் அழிஞ்சு போயிட முடியும். நம்ம தமிழ் பேசுறது தமிழ் எப்போதும் இருக்கத்தான் செய்யும். தமிழை அழிக்க முடியாது. ஃபாரினுக்கு போய் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் ஃபாரின் மொழியை கற்றுக்கிட்டா தானேங்க, அவங்க எழுத படிக்க தெரிய வேணாம். ஆனால் மொழியை கற்றுக்கிறது அவசியம் தானேங்க. இங்கிலீஷ் வேணும், தமிழ் வேணும், ஹிந்தி வேணும், தெலுங்கு வேணும், மலையாளம் வேணும். மக்கள் விரும்புனா படிக்கலாம். படிக்கிறதும் படிக்காதும் அவங்களோட விருப்பம். தமிழையும் மறந்துடாதீங்க. தமிழ்லேயே நம்ம நிறைய சாதிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு எதுக்கு அதர் லாங்குவேஜ் நம்ம படிச்சுட்டு அதில் போய் நம்ம எதுக்கு சாதிக்கணும்? சப்போஸ் நம்ம அப்ராட் போகிறோம் அப்படின்னா அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சாதான் நம்ம அங்கே போக முடியும். இங்கேயே இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு லாங்குவேஜ் போதும். ஒர்க்குக்குன்னு போகிறப்போ நமக்கு அந்த லாங்குவேஜ் தேவைப்படுதுன்னா அதில் கற்றுக்கிறதுல தப்பு இல்லை. வேலைக்கு போனால் கூட இன்டர்வியூவில் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் தான் கேட்குறாங்க. ஆங்கிலம் ரொம்ப முக்கியமானது. பிற மொழிகள் அப்படிங்கிறது அவசியமற்றது. அர்ஜென்ட்டா வச்சுக்கலாம் அந்த மொழியை. சும்மா ஃபார்மாலிட்டி எங்கே போகிறோமோ எந்த நாட்டுக்கு போனால் அதை பேசுறதுக்காக வச்சுக்கலாம் முடியாது. என்னுடைய தாய்மொழி தான் எனக்கு முக்கியம். ஜல்லிக்கட்டுல தாங்க அநேக சொர்க்கம் இருக்குன்னு அசத்துற மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டு விஷயத்தை தான் ஆடி நமக்கு சொர்க்கத்தை காட்டிருக்காங்க. இங்க பனியா கொட்டி கிடக்க நாங்க என்ன செய்யட்டும்? அப்ப நாங்க பனிக்குள்ள தானே சொர்க்கத்தை காட்டுவோம் சொல்லி அங்க ஒரு விளையாட்டை வச்சு சறுக்க விட்டு நீங்க விவசாயத்துல காட்டின மாதிரி நாங்க பனியில காட்டுவோம் ஜம்மு காஷ்மீர்ல காட்டியிருக்காங்க. அடுத்து நாம உசாருக்குள்ள போறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் யானையோட கொஞ்சம் நீங்க என்ன அனுசரணையா பழகிக்கோங்கன்னு. இந்த அஞ்சட்டின்னு ஒசூர் பக்கத்தில் ஒரு இடம் இருக்கலாம். அங்க ஒரு யானை நேரம் ரோட்டுக்கு வந்துருச்சு. ரோட்டுக்கு அதுக்கு பசியோ என்னமோ தெரியல, அங்க வந்து நின்றுட்டு போக மாட்டாங்க. இந்த வண்டி ஓட்டு போறவங்களா எதை போவா இல்லை நிற்கவா அப்படின்னு குழம்பிட்டே இருக்காங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க, யானையோட ஒரு உடன்படிக்கை வச்சுக்கிடுங்களேன். பாருங்க, ரோட்ல போகும்போது ரோட்டை கிராஸ் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும், நாலு பக்கமும் பாருங்கன்னு சொன்னாலும் கேட்க முடியுங்க. ஒரு தம்பி டூ வீலர்ல காரை எப்படி போயிருக்கா, அப்படி பின்னாடி எங்கிட்ட இருந்து எப்படி வச்சு தெரியல கார் வந்து அடிச்சு தூக்கி தூர போட்டுருச்சு. அதனால இந்த வேகத்தை குறைங்க. வேகம் விவேகம் கிடையவே கிடையாது. மிதமான வேகமே மிதமான நன்று அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. தயவு செஞ்சு அந்த மித நன்றை கடைபிடிங்களேன். அடுத்து பாருங்க, ஒரு பக்கம் காய்கறி விலை அது விலை எப்படி போகுது, தங்க விலை தாறுமாறா ஏறுது. இந்த குஜராத்தில் தங்கம் செய்தாவ வைரம் செய்தாவன்னு சொல்லுதாங்க. ஆனா அங்கேயும் வாங்க முடியாம தவிக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால ஒரு 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் சரிவிட்டு வராது, நேரம் தங்க நகை கடைக்குள்ள போறோம், தலைவாணியை பிரிக்கும், அள்ளி எடுத்து உள்ள ஓட்டு போறோம், கிளம்பி போயிட்டாங்க. அதனால இந்த நகை கடைக்காரர்கள்லாம் இனிமே என்ன செய்யுங்க, ஓரமா ஒரு 2 அடிக்கு கேப் விட்டு நீங்க டீல் பண்ணுங்க, நல்லா இருக்கும். பாருங்க, ஊப்பியில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. 2 பேர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, செலவு காசு இல்லைன்னு உங்களுக்கு. அங்கே ஒரு மசூதிக்குள்ள ஒரு உண்டியில் நிறைய காசு சேருத, இதை தூக்கிட்டு போனா என்னன்னு சொல்லிட்டு சடக்குன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். போலீஸ் தேடி பார்த்தோன்னே அவங்க துப்பாக்கி வச்சுருந்துருப்பாங்க உங்களுக்கு. ஓ, துப்பாக்கியை கட்டி தான் மிரட்டினீங்களான்னு சொல்லி காலில் டொப்பு டொப்புன்னு சுட்டு விட்டாங்களா. அதனால உண்டியலும் பத்திரமா இருக்கணும். திருட போறவங்க இந்த மாதிரி துப்பாக்கியெல்லாம் தூக்கிட்டு போனீங்க, உங்களுக்கு இதே கதி தாங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காங்க.
மக்களே, தர்பாரில் பார்த்த எல்லா விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? புள்ளக்காடு ஊரம் படிக்கணும், பரீட்சைக்கு ரெடி ஆகணும், அதனால் சடக்குன்னு போய் படுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுதேன், வண்டியில் போகும்போது சைக்கிளாக இருக்கட்டும், டூ வீலராக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், என்னமா இருக்கட்டும், ரொம்ப மெல்ல போங்க. ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் மட்டும் போங்க. ஏன்னா வண்டிக்காடு பெருத்து போச்சு வந்து முட்டிடுவாங்கல்ல. அதனால் தயவு செஞ்சு உங்கள் உயிர் மேலே பாதுகாப்பாக இருங்க. அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட வாரேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.